தர்மதேவனின் அவதாரமான விதுரரை போல் ஒரு ஞானி இந்த பூமியில் பிறந்தது இல்லை என்றே கூறலாம். அப்படி ஒரு பெரும் ஞானியான விதுரர் இருந்தார். அவர் கூறிய சொற்கள் பெரும் சக்தி வாய்ந்தவையாகும். அவர் கூறிய பல கதைகளில் மனிதனின் வாழ்க்கையை பற்றி மிகவும் சிறப்பான ஒரு கதை ஒன்று உள்ளது. அந்த கதையை நாமும் கேட்போம். அதாவது, ஒரு பிராமன் ஒரு சந்தர்ப்பத்தில் விலங்குகள் நிறைந்த ஒரு பெரிய காட்டை அடைந்தான். அந்த காடு உறக்க கத்தி கொண்டிருக்கும் சிங்கங்கள், புலிகள், யானைகள் மற்றும் பிற விலங்குகள் ஆகியவற்றால் அனைத்து பக்கங்களிலும் நிறைந்திருந்தது. யமனே அச்சங்கொள்ளும் வகையில் அந்த காடு பயங்கர தன்மையை அடைந்திருந்தது. அதற்குள் காட்டுக்குள் நுழைந்த அவன் திசை புள்ளிகள் அனைத்திலும் தன் கண்களை செலுத்திக் கொண்டு யாரேனும் ஒருவரின் பாதுகாப்பை நாடுவதற்காக அங்கேயும் இங்கேயும் ஓடத் தொடங்கினான். அவன் அந்த பயங்கர உயிரினங்களிடம் இருந்து தப்பும் விருப்பத்தால் அச்சத்துடன் ஓடிக்கொண்டே இருந்தான். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தான். எனினும் அவன் அவற்றிடமிருந்து தொலைவாக செல்லவோ அவற்றின் முன்னிலையில் இருந்து விடுபடவோ முடியாமல் இருந்தது. அப்போது அவன் அந்த பயங்கர காடானது ஒரு பெரிய வலையால் சூழப்பட்டிருப்பதையும் அங்கே பயங்கரமான ஒரு பெண் தன் கரங்களை விரித்தபடி நின்றிருப்பதையும் கண்டான். அந்த பெரும் காடானது பயங்கர வடிவை கொண்டவையான 5 தலை பாம்புகள் பலவற்றாலும் சூழப்பட்டிருந்தது. அந்த காட்டுக்குள் புற்களால் சூழப்பட்டது, செடி கொடிகளால் சுற்றிலும் மறைக்கப்பட்டிருந்ததுமான ஒரு கிணறு ஒன்று இருந்தது. அந்த பிராமணன் இவ்வாறு திரிந்து கொண்டிருந்த போது கண்களுக்கு புலப்படாத அந்த கிணற்றுக்குள் விழுந்தான். ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்திருந்த அந்த கொடிகளில் அகப்பட்டு கால் மேலாகவும் தலை கீழாகவும் அதில் தொங்கிக் கொண்டிருந்தான். அந்நிலையிலேயே பல்வேறு இன்னல்கள் அவனை மூழ்கடித்தன. அவன் அந்த குழிக்குள் வலிமை மிக்க பெரும் பாம்பொன்றை கண்டான். மேலும் அவன் குழியின் வாயிலருகே ஒரு பெரும் யானை நிற்பதையும் கண்டான். கரிய நிறம் கொண்ட அந்த யானையானது 6 முகங்களையும் 12 கால்களையும் கொண்டிருந்தது. மேலும் அந்த யானை கொடிகளாலும் மரங்களாலும் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த குழியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் தொடங்கியது. அந்த குழியின் அருகில் இருந்த மரத்தின் கிளைகளில் பயங்கர வடிவிலான தேனீக்கள் தங்கள் கூட்டில் சேகரிக்கப்பட்ட தேனை குடிப்பதற்காக அங்கே பெரும் அளவில் மொய்த்து கொண்டிருந்தன. கூட்டில் சேகரிக்கப்பட்ட அந்த தேனானது பல ஊற்றுகளாக கீழே வழிந்தது. தொங்கிக் கொண்டிருந்த அம்மனிதன் அதை தொடர்ந்து குடித்துக் கொண்டிருந்தான். அந்த தேனை குடித்தாலும் அவனது தாகம் அடங்கவில்லை. மீண்டும் மீண்டும் தாகம் தணிய அவன் மேலும் மேலும் தேனை விரும்பினான். அப்போது அவன் உயிர் குறித்து கவலைப்படாமல் இருந்தான். அப்படிப்பட்ட அவ்விடத்தில் கூட அம்மனிதன் உயிர் வாழும் நம்பிக்கையுடனேயே இருந்தான். கருப்பு மற்றும் வெள்ளை எலிகள் பல அம்மரத்தின் வேர்களை உண்டு கொண்டிருந்தன. விலங்குகளிடம் காட்டின் வெளிப்புறத்தில் இருக்கும் அந்த பெண்ணிடமும் அந்த கிணற்றின் அடியில் இருக்கும் பாம்பிடமும் உயரத்தில் நிற்கும் அந்த யானையிடமும் எலிகளின் செயல்பாட்டால் கீழே விழ இருக்கும் மரத்திடம் தேனை சுவைப்பதற்காக பறந்து கொண்டிருந்த அந்த தேனீக்களிடமும் அவனுக்கு பயம் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலும் அவன் உயிரோடு வாடும் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை. இந்த கதையில் காடுகளாக விளக்கப்படுவது இந்த உலகமாகும். அதற்குள் அளவான இடத்துடன் கூடிய சிறிய இடமானது ஒருவனின் சொந்த வாழ்வாகும். இறை தேடும் விலங்குகளாக சொல்லப்படுவது நோய்களாகும். பெரும் உடலுடன் அந்த காட்டில் வசிக்கும் பெண்ணானவள் நிறத்தையும் அழகையும் அழிக்கும் முதுமையாகும். கிணறாக சொல்லப்படுவது உடலாகும். அந்த குழியின் அடியில் வசிக்கும் பெரும் பாம்பானது உடல் கொண்ட அனைத்து உயிரினங்களையும் அழிக்கும் காலமாகும். அம்மனிதன் அகப்பட்ட அந்த குழியில் வளர்ந்திருக்கும் செடி கொடிகளோ ஒவ்வொரு உயிரினத்தின் உயிர் வாழும் விருப்பமாகும். குழியின் வாயில் நிற்கும் மரத்தை நோக்கி வரும் 6 தலை யானையானது வருடம் என சொல்லப்படுகிறது. அதன் 6 முகங்கள் பருவ காலங்களையும் 12 கால்கள் 12 மாதங்களையும் குறிக்கின்றன. மரத்தை உண்ணும் வெள்ளை மற்றும் கருப்பிலிகள் உயிரினங்களின் வாழ்நாளை குறிக்கும் பகல்களும் இரவுகளும் ஆகும். தேனீகளாக சொல்லப்படுபவை நமது ஆசைகளே ஆகும். தேனை சிறிது சிறிதாக குடிப்பது மக்களின் இன்பங்களாகும். மனிதர்கள் அந்த இன்பங்களுக்கே அடிமைகளாக இருக்கின்றனர். வாழ்வின் போக்கு இவ்வாறே உள்ளது. விதுரர் கூறிய இந்த மனிதனின் வாழ்க்கை கதை மிகவும் ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டுள்ளது. அவர் கூறிய இந்த கருத்தை பாடமாக கொண்டு நமது வாழ்வை நாம் நமக்கு ஏற்றது போல் வாழ வேண்டும்.